எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விஷ்ணு கடவுளுடைய தசாவதாரத்தில் இருக்கிற சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். இது கடவுள்களின் ரகசியங்களை சொல்லக்கூடிய பாகம் 2வது வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஷ்ணுவோடைய அவதாரத்தில் இருக்கிற சயின்ஸை நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று அண்டத்தில் இருக்கிற சயின்ஸு, இன்னொன்று பிண்டத்தில் இருக்கிற சயின்ஸு. அண்டத்தில் இருக்கிற சயின்ஸ் நம்ம சொல்லணும்னா, அதாவது இந்த பூமி பந்து உருவாகி அது குளுமை அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீர் சேருது. அப்படி நீர் சேர்ந்ததுலேருந்து அந்த நீர்ல தான் முதல் உயிரினம் உருவாகுது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா மீன்கள் உருவாகுது எங்க கடல்ல. அதுதான் முதல் அவதாரமான மச்சாவதாரம். மச்சாவதாரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, நிலத்துல வாழ ஆரம்பிக்குது. எப்படின்னா ஊர்வன விலங்கா ஆமைன்றது தண்ணிலையும் வாழும், நிலத்திலையும் வாழும். அப்படி 2வது அவதாரத்துக்கு அப்புறமா 3வது அவதாரமா பாலூட்டிகள் உருவாகுது. பாலூட்டிகள்ன்றது இங்க பன்றிய அவதாரமா நம்ம சொல்லலாம். பன்றிய அவதாரம் வராக அவதாரம் 3வது. அப்புறமா வராக அவதாரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்களுக்கு முந்தைய உயிரினம் சொல்ற மாதிரி இருக்கிற அந்த குரங்குகள், நரசிம்ம அவதாரத்தை தான் சொல்றது. இப்படியே இந்த உலகத்துல மீன்ல இருந்து உருவான அந்த உயிரினம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி எவால்வ் ஆகி மனுஷனா மாறி ஒரு அண்டத்துல இருக்கிற ஒரு சயின்ஸ் ஃபேக்டா தான் இந்த தசாவதாரத்துல இருக்கிற குறிப்பிடப்படுது. இதை தவிர பிண்டம்னா நம்ம உடம்பு தான் பிண்டம் இல்லையா? இதுலயே தசாவதாரத்துடைய கான்செப்ட், சயின்ஸ் கான்செப்ட் வருது. அதாவது ஒரு மனிதனுடைய ஜெர்னியே பாத்தீங்கன்னா இந்த 10 அவதாரங்களுக்குள்ள அடங்கிடும். அதை நம்ம ஒண்ணா டீகோட் பண்ணுவோம். விஷ்ணு அவதாரத்துடைய முதல் அவதாரமான மச்சாவதாரத்தை பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாருடைய உடலும் முதல்ல ஒரு மீனுடைய உடலா தான் இருந்துச்சு ஆரம்பத்துல. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல ஸ்பெர்ம், தமிழ்ல விந்துன்னு சொல்லலாம். இந்த விந்துவோட ஷேப்பு பாத்தீங்கன்னா 10⁻⁹ சொல்லலாம். அதாவது எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா மட்டும்தான் அவ்வளவு தெளிவா தெரியும் இந்த விந்து. இதுதான் நம்மளுடைய முதல் அவதாரமான மச்சாவதாரம். இப்படி இருந்த நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த அவதாரத்துக்கு நம்ம மூவ் ஆகணும். இப்படி பல கோடி விந்துக்கள்ல ஒரே ஒரு விந்து மட்டும் ஜெயிக்கும். அந்த விந்து தான் முதல் அவதாரமான மச்சாவதாரம். இதுவும் ஒரு ரீசனா கூட இருக்கலாம். திருப்பதி கோயில்ல எல்லாரும் கோவிந்துன்னு கூப்பிட்டு கோன்னா ராஜான்னு அர்த்தம், விந்துன்னா விந்து தான். விஷ்ணுவோடைய பேர் தான் கோவிந்து இல்லையா? திருப்பதியில நம்ம கோவிந்தான்னு கூப்பிடுறதுக்கான காரணமும் அதுதான். அடுத்த 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். இந்த அவதாரமும் பாத்தீங்கன்னா இன்னும் கடல்ல இருக்கிற மாதிரி தான் காமிக்கப்படும். அதாவது இதுக்கு நல்ல பாதுகாப்பான ஒரு தடிமனான ஒரு அந்த உடலை பாதுகாக்கிறதுக்கான ஒரு தடிமனான ஒரு தோல் இருக்கிற மாதிரி காமிச்சு, அதாவது ஓடுகள் இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த அவதாரம் குறிக்கப்படுது. இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் தாயோடைய வயிற்றுக்குள்ள, அதாவது இந்த விந்து போச்சு முதல் அவதாரம் மச்சாவதாரம் சொன்னாங்க இல்லையா, அந்த விந்து தாய் வயிற்றுல போனதுக்கு அப்புறமா எப்படி பாதுகாப்பா அந்த விந்து கொஞ்சம் கொஞ்சமா உருமாற்றம் அடைஞ்சு ஒரு குழந்தையா வயிற்றுக்குள்ளேயே ஒரு குழந்தையா இருக்கிற மாதிரிதான் குறிக்கப்படுது. அதாவது கந்த சஷ்டி கவச பாடல்லையே வயிற்றுல இருக்கிற குழந்தை எப்படி உருமாற்றம் அடையுது, அதோடைய சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இதே கான்செப்ட் நம்ம இந்த கூர்ம அவதாரத்திலையும் கம்பேர் பண்ணலாம். 3வது அவதாரம் வராக அவதாரம். அதாவது கடல்ல இருக்கிற தன்னுடைய உடலை வெளிக்கொணர்ற மாதிரி காமிக்கிற மாதிரி இந்த அவதாரம் இருக்கும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, அம்மாவுடைய வயிற்றுல இருந்து குழந்தை வெளியே உலகத்தை பார்க்குற மாதிரி இந்த அவதாரம் உருவாக்கப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே அது தலை கூட ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதனால தலையை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அப்புறமா எப்ப அதோடைய தலை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதோ அப்ப என்ன பண்ணோம், பாப்பா புரண்டு படுத்துட்டு தலையை மட்டும் லேசா மேல தூக்கி இறக்கும். இந்த பொசிஷனை தான் இந்த வராக அவதாரமா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குழந்தை பிறந்து வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த அவதாரம் ஸ்டார்ட் ஆகி, அப்புறமா குழந்தை எப்படி படுத்து புரண்டு தலைய மேல தூக்கி காமிக்கிற மாதிரி இந்த அவதாரம் முடியுது. 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரம் பாத்தீங்கன்னா
எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதாவது குழந்தை புரண்டு படுத்து தலையை தூக்கி பார்க்குற அந்த வராக அவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது தவழ ஆரம்பிக்கும். அது தவழ ஆரம்பிக்கிறதுல ஆரம்பிச்சு அந்த குழந்தை கையில என்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் சாப்பிட்றது, வாயில போட்டு மெல்றது, அப்புறம் உடைக்கிறது, இதே தான் அந்த குழந்தை மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விளையாட்டு சாமான் கொடுத்தீங்கன்னா அதை உடைக்கிறது மட்டும்தான் அதோடைய நோக்கமாகவே இருக்கும் குழந்தைகிட்ட. அதனால எது கையில கிடைச்சாலும் உடைக்கிறதுனால இந்த இந்த நரசிம்ம அவதாரத்தை அந்த குழந்தைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுது. இந்த டைம்ல குழந்தைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும் பேரண்ட்ஸுக்கு. ஏன்னா அது என்ன பண்றதுன்னு அப்பப்போ கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த அவதாரத்துடைய முடிவு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, எப்ப அதோடைய வாயிலையும் சில விஷயங்களை போடக்கூடாதுன்னு சொன்னா அது நல்லா கேட்குதோ, அந்த கேட்குற அந்த டைம்ல இதுக்கப்புறமா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தோன்றது அந்த டைம்ல தான் வந்து இந்த நரசிம்ம அவதாரம் முடிவடையுது. 5வது சொல்லக்கூடிய இந்த வாமன அவதாரத்துடைய கதையை பார்த்தீங்கன்னா கூட, நரசிம்ம அவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பெத்தவங்க சொல்ற பேச்சு குழந்தை கேட்டுட்டு அது வந்து இது பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதுதான் வந்து ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலக நீதி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நடக்க ஆரம்பிக்கும். நடக்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா 2 கால் நடக்க ஆரம்பிக்கும். இந்த டைம்ல 4 கால் நடக்காம 2 கால் நடக்க ஆரம்பிக்கும். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த 3 அடின்னு சொல்றாங்க இல்லையா, அது என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு குழந்தைய வந்து நீங்க உங்க முகத்துக்கு நேரா வச்சு அது கொஞ்சம் போது என்ன பண்ணும் அந்த குழந்தை, அதோடைய காலை வந்து உங்க கால் வந்து ஃபர்ஸ்ட் தரையில வைக்க ட்ரை பண்ணும். ஏன்னா தரையில் நீங்க தூக்கி முகத்துக்கு நேரம் வைக்கிறதுனால என்ன ஆகும், குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் நெஞ்சு மேல காலை வைக்கும். அப்புறமா அந்த நெஞ்சு மேல காலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உங்க உடம்புல வந்து மேலே ஏற ஆரம்பிச்சு கடைசியில உங்க தலை மேல வந்து அந்த காலை தூக்கி வச்சு நீங்க கொஞ்சறதுக்கு ஏத்த மாதிரி அதை வந்து சிரிச்சு மகிழும். இந்த கான்செப்ட சொல்ற மாதிரி தான் இந்த வாமன அவதார கான்செப்டும் வந்து சொல்லப்படுது. அதாவது ஒரு தந்தையோ தாயோ வந்து முகத்துக்கு நேரா வச்சு கொஞ்சும் போது அந்த குழந்தையோடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் இந்த வாமன அவதாரம் சொல்லப்படுது. அடுத்து 6வது அவதாரம் பரசுராம அவதாரம். இந்த பரசுராம அவதாரம் என்ன சொல்லப்படுதுன்னா, குழந்தை நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உலக அறிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு பார்க்க ஆரம்பிக்கும். ஆனா உலக அறிவை விட தந்தை தாய் என்ன சொல்றாங்களோ அதுதான் அதுக்கு முதல் உலகமா தெரியும். சிம்பிளா சொல்லணும்னா இந்த பரசுராம அவதாரமே பாத்தீங்கன்னா தந்தை தாய்க்கு வந்து எப்படி வந்து ஒரு மகன் மரியாதை தரணும்னு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா விடலை பருவம் வந்து ஒரு அவதாரமா இங்க காமிக்கப்படுது. 7வது அவதாரமான ராம அவதாரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதாவது விடலை பருவத்துல முடிஞ்சு அவன் காலை பருவத்துக்கு வரான். காலை பருவத்துல பாத்தீங்கன்னா எப்படி வீரத்தோட செயல்படணும், ஒருத்தனுக்கு ஒருத்தியா எப்படி வாழணும்னு சொல்லிட்டு அந்த திருமண வயது அடைஞ்சு வாழ்க்கைய வந்து அவன் ஆரம்பிக்கிறான். இந்த லைஃப் ஃபேஸ சொல்ற மாதிரிதான் ராம அவதாரமும் சொல்லப்படுது. 8வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம். இந்த கிருஷ்ண அவதாரத்தோட நோக்கமே பாத்தீங்கன்னா கிருத்தினன், அதாவது கருத்தினன்னு சொல்லலாம். நல்ல கருத்துக்களை வந்து சொல்ற ஒரு மனிதன்னு சொல்லலாம். அதாவது ஒரு கல்யாணம் ஆயிட்டு ஒரு குழந்தையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவனுக்கு வாழ்க்கையில சில விஷயங்கள்லாம் வந்து புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அதை வந்து நல்ல கருத்துக்கள் எல்லாம் வந்து சில பேருக்கு வந்து சொல்ல ஆரம்பிப்பான். அந்த மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்றதுனால இந்த அவதாரத்தோட பேர் வந்து கருத்தினன்னு சொல்லாங்க, இல்லைன்னா கிருஷ்ணனும் சொல்லாங்க. இந்த அவதாரத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பல பெண்களுடைய உறவுகள் இருக்கிற மாதிரி காமிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அது கரெக்டா புரியல. அதாவது ஒரு டைம்ல வந்து இதெல்லாமே ஒரு ஃப்ளோ தானே இல்லையா, ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஃப்ளோ பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தியா வாழ்ந்துட்டு பிள்ளை குட்டிகள் எல்லாம் பெற்றதுக்கு அப்புறமா அவனுடைய மனசு வந்து சஞ்சலப்படுமா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இது என்னால எப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. இதை தவிர கிருஷ்ணாவும் இந்த பேரை ஃபாலோ பண்ணி ஒரு மதமும் இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப மிகப்பெரிய மதமாக கூறப்படுற அந்த கிறிஸ்டியானிட்டி மதம் தான் அது. கிறிஸ்டியானிட்டி மதத்துக்கும் கிருஷ்ணாவுக்கும் இருக்க சம்பந்தத்தை நம்ம
ப்ரூஃபோடைய இன்னொரு வீடியோல பார்ப்போம். 9வது அவதாரமா நம்ம பார்க்க போறது இந்த புத்தர் அவதாரம் தான். வாழ்க்கையில எல்லா பார்க்க வேண்டியது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுல அனுபவ பாடங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு நல்ல புத்திமதிகளை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கிற இந்த புத்திசம் தான் வந்து புத்த அவதாரம்னு சொல்லப்படுது. கடைசியா கல்கி அவதாரம். இந்த கல்கி அவதாரத்தை பார்த்தீங்கன்னா எப்ப ஆரம்பிக்குதுன்னா, அதாவது புத்த அவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சு ஒரு மனுஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, அவன் மரணிக்கிறான். யாரு மரணிக்கிறான்? ஒரு மனிதன் மரணிக்கிறான். மரணிச்சதுக்கு அப்புறமா அவனுடைய உடம்ப வந்து எரியூட்டுறாங்க. எரியூட்டி சாம்பல் ஆகிறான். அந்த சாம்பல்ல இருந்து பிறந்த ஒரு மனிதனை தான் கல்கி பார்க்கப்படுறான். அதாவது கல்கி எங்க பிறக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர் பேரும் சம்பாலா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சம்பாலானா ஒண்ணும் இல்லை, சாம்பல் தான் அது. அதாவது ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா அது சாம்பலா மாறுறான். சாம்பலுக்கு ஆனதுக்கு அப்புறமா அவனுடைய ஜெர்னி எப்படி இருக்கும்னு சொல்றதுதான் வந்து இந்த கல்கி அவதாரம். இந்த அவதாரம் எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒரு வெள்ளை குதிரையில ஏறி இந்த உலக ஃபுல்லா பயணிக்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்மளுக்கு அந்த உண்மையிலேயே வந்து ஒரு இறந்த ஒரு ஆத்மா எப்படி வந்து அதோட ஜெர்னி வந்து நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால இந்த கதையில வந்து என்ன சொல்றாங்களோ அதை நம்ம புரிஞ்சு வேண்டியதுதான். கல்கின்ற வார்த்தையை நம்ம பிரிச்சோம்னா 2 வார்த்தை வரும். கலி அழிக்க, அதாவது களி அழிக்க பிறந்தவன் தான் வந்து கல்கி இல்லையா? களி அழிக்க, இது ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்த்தனா களி அழிக்கின்றது கல்கியா மாறிடுச்சு. ஸோ இந்த அதாவது களின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மகிழ்ச்சியா வாழ்ந்த ஒரு அவனுடைய வாழ்க்கை வந்து அதுக்கப்புறமா மகிழ்ச்சி இழந்து அவன் மரணிச்சு கடைசியில அடுத்த ஒரு சைக்கிளுக்கு ரெடி ஆகுறது தான், வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்த சைக்கிள்னா திரும்பவும் வந்து ஒரு இந்த தசாவதாரத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து திரும்ப ஆரம்பிப்பான். இதுதான் வந்து தசாவதாரத்துக்கான சயின்டிபிக் ஃபேக்டை நம்ம பார்த்துருக்கிறது இங்க. இதோட இந்த வீடியோல போனஸா இன்னும் சில சயின்டிபிக் ஃபேக்டை பார்க்கலாம். அதாவது என்னுடைய குல தெய்வமான சப்த கன்னிகளை பத்தி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை பார்ப்போம். அதாவது சப்த கன்னிகள் பார்த்தீங்கன்னா 7 கன்னிமார்கள் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த 7 கன்னிமார்களுடைய சயின்டிபிக் ஃபேக்டை இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம வாழ்ற காலத்துல பெரிய பெரிய மதங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்து மதம் இருக்கு, கிறிஸ்டியன் மதம், இஸ்லாமு, புத்திசம் இதெல்லாமே இருக்கு. ஒரு 2000 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிந்து மதமே பல பல டிஃப்ரெண்ட் மதமா பிரிந்து இருந்தது. அது என்ன அந்த 7 மதங்களும் அந்த 7 கன்னி தெய்வங்களும் அது இப்ப பார்த்துருவோம். முதல் கன்னி தெய்வம் பிராமி. அதாவது இவங்க வந்து ஒரு பிரம்ம மூலமா வந்த ஒரு கன்னி தெய்வமா இவங்களை வந்து கும்பிடுறாங்க. பிரம்மாக்குன்னே ஒரு தனி ஒரு மதம் இருந்துச்சு, அது பேர் தான் பிரம்மம்ன்றது. இரண்டாவது கன்னி தெய்வம் மகேஸ்வரி. இந்த மகேஸ்வரி பாத்தீங்கன்னா சிவன் மூலமா உருவான ஒரு கன்னி தெய்வம் தான். சைவ மதம் பேஸ் பண்ண ஒரு கடவுள் தான் இவங்க. மூணாவது கன்னி தெய்வம் கௌமாரி. கௌமாரின்னா கௌமாரம்ன்ற ஒரு மதம் இருந்துச்சு, அது வந்து முருகனை வழிபடுறவங்க ஃபாலோ பண்ற அந்த மதமா இருந்துச்சு. நாலாவது கன்னி தெய்வம் வைஷ்ணவி. இவங்க வந்து விஷ்ணு மூலமா வந்த ஒரு கன்னி தெய்வம் தான் அவங்க. வைஷ்ணவின்ற பேர் கேட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும். வைணவன்ற ஒரு மதம் இருந்துச்சு, அந்த வைணவ மதத்துக்கான ஒரு பெண் தெய்வமா தான் இந்த வைஷ்ணவின்ற கன்னி தெய்வம் வழிபடப்பட்டிருக்கு. ஐந்தாவது கன்னி தெய்வம் வாராகி. ஆல்ரெடி விஷ்ணுவுக்கு பேஸ் பண்ண ஒரு வைணவம் வந்துருச்சு, திரும்பவும் இன்னொரு ஒரு மதம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வாராகின்ற ஒரு மதமே தனியா ஒரு மதமே இருந்திருக்கு. அது விஷ்ணுவை பேஸ் பண்ண ஒரு மதம் கிடையாது, பன்றியை பேஸ் பண்ண ஒரு மதம் தனியா ஒண்ணு இருந்திருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, பன்றியோடைய முகத்தை வச்சுக்கிட்டு கற்கால மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களை தங்களை எப்படி சேவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் வந்து இந்த வாராகி அவதாரம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆறாவது கன்னி தெய்வம் இந்திராணி. இந்திரனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி மதம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இந்திரனுக்கு தனி மதம் இருந்துச்சு. அதாவது இப்ப நம்ம 5 திணையில பாத்தீங்கன்னா அந்த வயல் சார்ந்த இடம் மக்கள் வந்து இந்திரனுக்கு வந்து வழிபடுவாங்க. கடைசியா சாமுண்டி, இவங்க காளி மூலமா வந்த சப்த கன்னிகள்னு சொல்லப்படுது. காளிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மதம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, காபாலிகம்னு சொல்லிட்டு ஒரு மதம் இருந்துச்சு. இப்படி சப்த கன்னிகள்னு சொல்லிட்டு 7 விதமான மதங்களை ஒரே கோயில்ல வந்து நம்ம வழிபடுறது எதுக்காக அப்படின்னா, மத நல்லிணக்கத்தை சொல்ற ஒரு விதமா தான் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையை கேட்ட தமிழ் உள்ளங்களுக்கு என்னோட நன்றி, வணக்கம்.